ஹலோ! இன்னைக்கு சில்வண்டு சமையல்ல நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, சிகப்பு அரிசி கஞ்சி. இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடும்போது, வெளியில நாம கிளம்புறோன்னா, இந்த கஞ்சி சாப்பிட்டு போனோம்னா, இந்த வெளியில இந்த போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் என்னதான் அவங்க வாசனையோட செஞ்சு குடுத்தாலும் நமக்கு சாப்பிட தோணாது கடைகள்ல. வீட்ல இத சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா, இதே ஃபுல்லா இருக்கு ரொம்ப. எது மேலேயும் ஆர்வமா அத போய் சாப்பிடணுன்னு எண்ணெய், ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டோம். அதனாலேயே நான் இந்த வெளியில கிளம்புறேன்னா இந்த கஞ்சி வச்சிடுறது. சாப்பிட்டு போயிட்டோம்னா வந்து மறுபடியும் வீட்டுக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சிகப்பரிசியில் கஞ்சி காய்ச்ச போகிறோம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடி சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா, இந்த கஞ்சி வச்சு குடிச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன். அதனால் நைட்டுக்காக நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். நான் வந்து இந்த டம்ளரில் அரை டம்ளர் எடுத்துட்டேன். இந்த டம்ளரில் அரை டம்ளர் எடுத்துட்டேன். இதை நல்லா கழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா இன்னொன்று ஊற வச்சுருக்கிறேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு நிமிஷம் அரைச்சிங்கன்னா போகணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிரும். அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிரும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஒரு அளவாக வச்சுக்கலாம் திட்டமாக. அதில் வந்து இதை கலந்துடலாம். இன்னும் நான் அடுப்புலேயே வைக்கல, கலந்து தான் வைக்க போகிறேன். ஏன்னா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதை கலந்தோம்னாக்கா உங்களுக்கு கட்டி வந்துடும். அப்புறம் நம்ம குடிக்கும்போது நல்லா இருக்காதுன்னா உருண்டை உருண்டையாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம இதில் கலந்து நல்லா கலக்கி அதுக்கப்புறமா அடுப்பில் வைப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே லிக்விடாக தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டி ஆகும்ல. இது நார்மலாக அரிசியை விட இந்த சிகப்பரிசி வந்து பசை ஜாஸ்தி, அதனால கொஞ்சம் நல்லாவே கெட்டிப்படும். இன்னும் கூட தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கலந்து பார்த்து சும்மா தண்ணியாக இருக்கணும். இப்படி எடுத்து ஊற்றி பார்த்திங்கன்னா வெறும் பால்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தண்ணி வரணும். திக்காக இருக்கக்கூடாது. எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை, கெட்டி பண்ணிக்கலாம். ஆனால் கெட்டியாக வச்சுட்டு பண்ணணும்னா அந்த மாவு வேகாமல் சாப்பிட்டோம்னா வயிற்று வலிக்கும். அதனால் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லாவே தண்ணியாக இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். அப்புறம் இந்த தண்ணி சூடாகி அதுக்கப்புறமா அந்த மாவு வேகணும் இல்லையா, அதனால நல்லா சூடாகி கலரே மாறிடும். நான் கொஞ்சம் நேரம் கலரிட்டு அப்புறமா காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு போட்டுக்கலாம். இப்போவே போட வேண்டாம், கொஞ்சம் நேரமாக பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு திக்காயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்து ஸ்வீட்டாக வேணும்னாக்கா சர்க்கரை போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இந்த டைமில் போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து மோர் போட்டு சாப்பிட்றதுனால நான் உப்பு போட்டுட்டேன். வெளியில் கிளம்பி போகிறீங்கன்னா ஒரு டைமில் சாப்பிட முடியாத டைமில் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா, ஒரு 12 மணிக்கு கிளம்புனா அந்த நேரம் வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட முடியாது. வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கஞ்சியும் செஞ்சு அதோட மோரை கலந்து குடிச்சிட்டு போயிட்டோம்னாக்கா மத்தியானம் லஞ்சுக்கே இது நல்லா ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு, நல்லா மாவு வெந்துருச்சு. நீங்கள் அரிசி ஊற வைக்காமல் அப்படியே பவுடராக அரைச்சி வேக வச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக அந்த கஞ்சி இருக்காது. கொஞ்சம் நேரம் அரை மணி நேரமாட்டு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பண்ணுங்க. தண்ணி நல்லா அலசிட்டு கீழே ஊற்ற வேண்டாம். நம்ம எவ்வளோக்கு அரைக்கிறதுக்கு தேவைப்படுமோ அந்த தண்ணியை ஊற்றியே ஊற வச்சிருங்க. ஏன்னா அதுலேருந்து கலர் வெளியே வரும், ரெட் கலரு. அது வேஸ்ட்டாக நம்ம வடிச்சோன்னா கீழே விட்டுருவோம்ல, சிங்கில் போயிடும். அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம இதோட மோர் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சா. நான் அவ்வளோதான் ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம வந்து சிகப்பரிசி கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பொண்ணுங்களுக்குன்னா ரொம்ப ரொம்ப
நல்லது. யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஹெல்த் பெனிஃபிட்டு இதற்கு மேலே என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.